Hi everyone. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டைம் டேபிள் வந்துருச்சு. இது ரொம்ப ஒரு துக்கமான ஒரு நியூஸ் தானே. சரி, என்னன்னா ஏன்னா இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் படிச்சுக்கவே மாட்டாங்க. இப்போதான் என்ன பிளான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிளான்ல நம்ம சேனல்ல வரும். இப்போ 11th-க்கும் 12th-க்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட்பா, பார்க்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. 11th and 12th ஸ்டாண்டர்ட் இது சென்னை டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள். அப்புறம் ஏன் சார் எல்லாத்துக்கும் ரிலீஸ் ஆன மாதிரி சொன்னீங்க? டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ கோயம்புத்தூர் இந்த மாதிரி மெயின் டிஸ்ட்ரிக்ட், சேலம், ஈரோடு இந்த மாதிரி வந்தாலும் நான் சொல்கிறேன். பட் 18ஆம் தேதி இவங்க எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா மீதி டிஸ்ட்ரிக்டும் 18லேருந்து 22க்குள்ள எக்ஸாம் வைக்கிறது உறுதி. அப்போ ரெடி ஆகிக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. உறுதியா உங்களுக்கு டைம் டேபிள் ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ள வந்துடும். ஐ திங்க் திங்கட்கிழமை வந்துடும் நினைக்கிறேன். உறுதியா எக்ஸாம்ஸ் இன்னும் ஒரு 6 நாள் 7 நாள் நடக்க போறதுனால இந்த ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்துடும். நல்லபடியா படிச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, போர்ஷன்ஸ் பாருங்க. போர்ஷன்ஸ் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேபிள் சொல்றேன். 11th ஸ்டாண்டர்ட் 18ஆம் தேதி லாங்குவேஜ் சென்னையில. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் ஒரு எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. சில டிஸ்ட்ரிக்ட் 2 எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. 19ஆம் தேதி இங்கிலீஷ், சரிங்களா? அதே மாதிரி 12th இங்கிலீஷ். 22ஆம் தேதி பிசிக்ஸ் 11th-க்கு. 12th-க்கு கெமிஸ்ட்ரி 22ஆம் தேதி. ஒரு நாள் கேப், 2 நாள் கேப் இருக்கு. 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th-க்கு. 12th-க்கு மேக்ஸ், அது கேப் எல்லாம் கிடையாது, சரிங்களா? அடுத்தது 24ஆம் தேதி லீவே இல்லை. பயாலஜி யாருக்குன்னா 11th-க்கு. அடுத்து பிசிக்ஸ் 12th-க்கு, ஓகேவா? அடுத்து 25ஆம் தேதி மேக்ஸ் யாருக்கு? 11th-க்கு. 12th-க்கு 25ஆம் தேதி பயாலஜி. ஸோ அதே மாதிரி 22ஆம் தேதி எக்கனாமிக்ஸ். 12th-க்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி. அதே மாதிரி 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வருது, பிஸ்னஸ் மேக்ஸ் வருது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வருது. 11th ஸ்டாண்டர்டுக்கு 23ஆம் தேதி. 12வது காமர்ஸ் வருது. அடுத்தது 11வது 24ஆம் தேதி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் இங்கே தான் வருது, சாரி. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் 12th-க்கு வருது 24. 25 பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வருது 11th-க்கு. 12th-க்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கு. நீங்கள் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் சென்னை டைம் டேபிள். இந்த மாதிரி தான் நமக்கும் டைம் டேபிள் இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, சில டிஸ்ட்ரிக்ட் 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதனால படிக்க ஆரம்பிச்சிருங்க தான் நான் சொல்றேன். அதை சொல்றதுக்காக தான் இது இந்த வீடியோவே நான் போட்டது. சென்னை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் இதெல்லாம் 2-3 நாள் ஆச்சுங்க. நான் இப்போதான் அப்டேட் பண்றேன். ஸோ அடுத்தது வீடியோ பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இது பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி இவங்களுக்கும் ஆரம்பிக்குது தமிழ். இது 11th and 12th 2 பேர்த்துக்குமே ஒரே டைம் டேபிள் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி இங்கிலீஷ், 24ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், 25ஆம் தேதி பிசிக்ஸ், 26 இங்க ஒரு நாள் கூட கேப் இல்லைங்க. 26 கெமிஸ்ட்ரி, 29, 27, 28 லீவு, மேக்ஸ் 2 நாள் கேப்பு, 30ஆம் தேதி பயாலஜி. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஐடியாக்காக தான். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே நமக்கு இருக்கு. பட் இப்போதைக்கு 2 டிஸ்ட்ரிக்டோட தான் கிடைச்சிருக்கு. சேம் டைம் நம்ம இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அதாவது வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன். போர்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். போர்ஷன்ஸ் கண்டிப்பா பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல 4 லெசன் கண்டிப்பா இருக்கும். மேக்ஸ்ல 4 லெசன் 3 லெசன் இருக்கும். கெமிஸ்ட்ரியில 1, 2, 3, 6, 7, 11 இருக்கும். அதே மாதிரி பயாலஜியில ஃபர்ஸ்ட் 2 லெசன் இருக்கும். ஜுவாலஜில 3 லெசன் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 6 லெசன் இருக்கும். தமிழ்ல 2 இயல் இருக்கும். இங்கிலீஷ்ல 2 லெசன் இருக்கும். இது பொதுவாகவே 11th 12th இங்கிலீஷ் தமிழ் மாறாது. 11th மேக்ஸ் ஒரு 3 சாப்டர் இருக்கும், 3.5 சாப்டர் இருக்கும், இல்லைன்னா 2.5 சாப்டர் இருக்கும். பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 லெசன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி 1, 2, 6, 7, 11 5 லெசன் கட்டாயம் இருக்கும். பயாலஜியில் 1, 2, 3, ஜுவாலஜிலையும் 1, 2, 3 இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் 6 லெசன் 7 லெசன் இருக்க வாய்ப்பு இருக்கு கட்டாயம். அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் 11th 12th. ஸோ இந்த போர்ஷன்ஸ் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், ஓகேவா? ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வரும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 11th போடலன்னு கொந்தளிச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 2மே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. இனியாவது ஒழுக்கமாக படிக்க ஆரம்பிங்க. டைம் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ.